Welcome back students. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் functions அதுல exercise 1.4 பார்த்துட்டு இருக்கோம். Problem 12. So 1.4 ல இது last problem. The function t which maps temperature in Celsius into temperature in Fahrenheit. அதாவது ரெண்டு டெம்பரேச்சர் ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. நமக்கு செல்சியஸ் கொடுத்தா ஃபாரன்ஹீட் கொடுத்துரும் இந்த ஃபங்க்ஷன். Celsius in terms of Fahrenheit அது மாத்தி விட்டுருவோம். Temperature is a function of Celsius. So இது domain value, இது என்னது range curve. அப்படினா இது famous equation or function connecting Celsius and Fahrenheit. இப்போ find என்ன பண்ணுவாங்க, t of 0 என்ன அப்படினு கேக்குறாங்க. அடுத்து t of 28 என்ன, அப்புறம் t of -10 என்ன. fourth வந்து the value of c when t of c is 212. அப்புறம் the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. எந்த டெம்பரேச்சருக்கு செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் ரெண்டு ஸ்கேல் வேல்யூ ஈக்குவலா போகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சொல்யூஷன் போட்டு பாருங்க. given temperature function that is equal to 9/5 times c plus 32 which is nothing but Fahrenheit. இப்போ நம்ம என்ன பண்ணோம், first subdivision போடுவோம். First subdivision number to find t of 0 கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க c க்கு 0 போடுங்க. t of 0 இங்க 0 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் நமக்கு 9/5 times c க்கு 0 plus 32. but t of c தான் நமக்கு ஃபாரன்ஹீட். அப்ப என்ன அர்த்தம், that is f is equal to என்ன வரும் உங்களுக்கு 32 வரும். எப்ப c 0 வருதா, அப்ப 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். 0 டிகிரி when இது எப்ப, when c is equal to 0. 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டா மாறி போயிடும். அடுத்து செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து to find என்ன கண்டுபிடிக்கணும், t of 28 கண்டுபிடிக்கணும். t of 28. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நேரா போடலாம். what is t of 28? t of 28 is equal to இங்க போடுங்க 9/5 times c க்கு வந்து 28 plus 32. இத கேன்சல் பண்ணா 5 28 5 5s are 25, மிச்சம் 3 இருக்கும். so 5.6 45 54. so 9 6 are 54, remaining 5, 9 5s are 45 50. so 50.4 plus 32, this is 82.4. so when the Celsius is 28 degree Celsius is nothing but எவ்வளவு Fahrenheit, f value வந்து 82 degree Fahrenheit, 82.4 degree Fahrenheit வரும். Celsius value 28 ஆ இருந்ததுன்னா Fahrenheit என்ன வரும், 82.4 ஆகும். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், தேர்ட் சப்டிவிஷன் போட்டுருவோமா பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் வந்து to find t of -10. சரியா, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், t of -10 போடுவோம் is equal to பாருங்க இந்த இடத்துல என்ன போடுங்க, இந்த இடத்துல என்ன போடுங்க, c க்கு பதிலா -10 போடுங்க. அப்ப என்ன வரும் நமக்கு 9/5 times -10 plus 32. இது கேன்சல் பண்ணீங்கன்னா ரெண்டு வாட்டி, இதே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -18. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு, 9 2s are 18 minus plus 32. அப்ப -10 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வந்து 14 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமா போகுது. 14 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமா போகுது. ஏன்னா நமக்கு t of c னா f. இப்போ fourth subdivision the value of c when t of c. சோ நம்ம கொடுத்திருக்கிறது என்னது, given வந்து t of c is 2 and 2. இப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துட்டா, இமேஜ் கொடுத்துட்டான், ப்ரீ இமேஜ் கேட்டான். நமக்கு என்ன கொடுத்துட்டா, இமேஜ் கொடுத்துட்டான், image of c under t கொடுத்துட்டான். what is c கண்டுபிடிக்கணும்,
அப்ப இங்க போடலாம் நீங்க இங்க என்ன பண்ணலாம் what is t of c that is t of c க்கு பதிலா என்ன போடலாம் t of c க்கு இது எழுதலாமா t of c க்கு நான் இது எழுத போறேன் so 9/5 times c plus 32 is equal to 212 so 9/5 times c is equal to 212 minus 32 so 2 2 0 ஆகும் ஓகேவா இப்ப 21 ல 3 போச்சுனா 18 okay this is 9/5 times c அப்ப c என்ன வந்துரும் ரெசிப்ரோக் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் என்ன வரும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வைக்கலாம் 9/5 ஆல டிவைட் பண்றேன் சோ இது என்ன ஆகும் 5/9 ஆகும் சோ இது வந்து 20 times சோ என்ன ஆகும் உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ் அப்ப உங்க ஃபாரன்ஹீட் வந்து 212 ஃபாரன்ஹீட் இருந்ததுன்னா when f is equal to when the Fahrenheit is 212 the corresponding degree எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு 100 degree celsius ஆகும் ஓகேவா இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு அத temperature when the celsius value is equal to Fahrenheit value அத மட்டும் போட்டுருவாங்க பாப்போமா fifth one என்ன பாருங்க celsius value is equal to Fahrenheit value fifth one so அப்பனா c is equal to v ஆகும் f ஆகும் இதான் வந்து நமக்கு given நான் கொடுத்திருக்கேன் c is equal to f ஆகும் celsius value is equal to Fahrenheit value இருக்கா celsius value is equal to Fahrenheit value அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல c போடலாம் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் c போடலாம் ஒண்ணு இங்க c போடலாம் இல்ல இங்க f போடலாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சேம் நம்ம என்ன பண்ணுவோம் இங்க c போட்டுக்கலாம் அப்ப நான் என்ன பண்ணுவேன் f க்கு பதில் c போடுவேன் c இத மறுசேர்க்க வேணாம் இத எடுத்துக்கலாம் 9/5c plus 32 ஓகேவா இப்போ இத இந்த பக்கம் தள்ளிடுங்க c எல்லாம் ஒரு பக்கம் so c minus 9/5 times c நான் 32 வர இது இந்த பக்கம் வருதுன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா so இது என்ன ஆகும் c/1 LCM எடுங்க என்ன 5 1 5 5 அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு 5c minus 9c is equal to 32 ஓகேவா 5c minus 9c அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு என்ன வந்துரும் -4c என்னடா -4c இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 into 32 160 வந்துரும் இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை அப்ப what is c is equal to 160 divided by இந்த -4 ஆல டிவைட் பண்ணிடலாம் not equal to 0 இல்லையா so c வந்து -40 டிகிரி செல்சியஸ் இருந்தா c -40 டிகிரி செல்சியஸ் இருந்தா ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் என்ன வரும் சேமா போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை செக் பண்ணிடலாமா அது கரெக்ட் தானா இப்ப பாருங்க வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிடுவோம் இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு என்ன பண்றோம் வெரிஃபிகேஷன் தான் பண்றோம் ஏன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க போய் ஆன்சரை பார்த்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்களே செக் பண்ணிடலாம் இப்போ c க்கு என்ன போட போறேன் இந்த ஈக்குவேஷன்ல -40 போட போறேன் அப்ப f என்ன வருது பாப்போம் c க்கு -40 போட போறேன் so 9/5 into -40 plus 32 இங்க என்ன போடலாம் நீங்க 8 times 9 8s are -32 plus 32 என்ன வருது பாருங்க c க்கு -40 போட்டா f க்கு என்ன வேல்யூ வருது பாருங்க c க்கு என்ன வேல்யூ போட்டோம் -40 போட்டோங்க f க்கு என்ன வருது -40 வருது அப்ப c யும் f ம் எப்ப ஈக்குவலா போகுது -40 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ரெண்டும் சமமா போகுது அதான் மீனிங் வெரிஃபிகேஷன் இஸ் ட்ரூ அப்ப இது கரெக்ட் அப்பனா நம்ம ஆன்சர் கரெக்ட் அவ்வளவுதான் ஓகேவா